Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 5ல PHP ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரேஸ் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், அதனுடைய கண்டினியூஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் அரேஸ் இன் PHP இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். ஸோ அரேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா PHPயில் எத்தனை டைப்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ்ட் அரேஸ், அசோசியேட்டிவ் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்பும் பார்த்தோமா இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் அரே இன் PHP. ஸோ அரேஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரே இஸ் ஏ கான்செப்ட் தட் ஸ்டோர் மோர் தென் ஒன் வேல்யூ ஆஃப் சேம் டேட்டா டைப் ஹோமோஜீனியஸ் இன் சிங்கிள் அரே வேரியபிள். அதாவது ஒரே ஒரு அரே வேரியபிள் நேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே டேட்டா டைப்பில் மோர் தென் ஒன் வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா அரே, காமனாக வந்து அரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ்ட் அரே, அசோசியேட்டிவ் அரே, தேர்ட் ஒன் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த அரே வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருவாங்க. சின்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொது வடிவம், இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அரேவோட சின்டாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரே டிஃபைன்ஸ் வித் தி கீவேர்ட் அரே. கீவேர்டு நம்ம என்னென்னு யூஸ் பண்ணோம், அரே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரேங்கிற கீவேர்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே அரேவோட வேல்யூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த $array_ வேரியபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்து அரேக்கான வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் PHPயில் அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $sign வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த $sign அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு முன்னாடி நம்ம இந்த $sign யூஸ் பண்ணுவோம். அடுத்து அரே நான் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா கீவேர்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அரேங்கிறது யூஸ் பண்ணோம். அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அரேவோட வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா மோர் தென் எத்தனை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரேயில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த இடத்துல 10, 20, 30 அது மாதிரி நம்ம வரிசையாக போகுது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ 1 இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம என்ன பொசிஷன் எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0th பொசிஷன். அதாவது 0 பொசிஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, செகண்ட் ஒன்னோட வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன், தேர்டாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரே இன்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் வித் 0, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அரேங்கிற கீவேர்ட்ஸ் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அரேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மோர் தென் ஒன் வேல்யூ ஆஃப் சேம் டேட்டா டைப், ஒரே மாதிரியான டேட்டா டைப் ஹோமோஜீனியஸ்னால் நம்ம அப்படி கன்யூஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன் சிங்கிள் அரே வேரியபிள், ஒரே ஒரு வேரியபிள் நேமில் மோர் தென் ஒன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டோர் பண்ணுறது அரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் அரேவோட சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம், சேம் அதே அரே கான்செப்டில் அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே என்ன பண்ணுறோன்னா கீ அதுக்கான வேல்யூ, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீ அதுக்கான வேல்யூ, கீ வேல்யூ அப்படின்னு எக்ஸட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மோர் தெனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைஸ் தி கீ நியூமரிக் ஆர் ஸ்ட்ரிங். நியூமரிக் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 1, 2, 3 இருக்கு இல்லைங்க, நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் லெட்டர்ஸாக யூஸ் பண்ணுவோம், அது வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் காமனாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக் ஆர் ஸ்ட்ரிங் இந்த கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வேல்யூ 10, 20 இது மாதிரி நம்பர்ஸாக கொடுத்துக்கலாம், அது லெட்டர்ஸாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நேம் ஏதாவது யூஸ் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பின்னாடி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரேஸ் இன் PHP வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ்ட் அரே, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் அரே, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ்ட் அரே. ஸோ இன்டெக்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ண முடியுங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அரே வித் நியூமரிக் இன்டெக்ஸ் ஃபார் தி அவைலபிள் வேல்யூஸ் இன் அரே வேரியபிள் விச் கண்டைன்ஸ் கீ வேல்யூ பேர் ஆஸ் யூசர் டெவலப்பர் கேன் டேக் தி வேல்யூ யூஸிங் கீஸ். ஸோ அந்த இன்டெக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் டைப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். ஸோ நம்ம நோட் பேட் வந்து பார்த்தீங்கன்னா
ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல் டு சேவ் ஆப்ஷன். சேவ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் என்னென்னு கொடுத்துருன்னா array1.php ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக் என்ன கொடுத்துருக்கேன், லெஸ் தென் $PHP அப்படிங்கிறது PHPயோட ஓப்பனிங் டேக். ஸோ வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோம்னா ப்ரீவியஸாக முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த $sign ஆர் சிம்பிள் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதை டீச்சர் நேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் யார் பண்ணுறதுன்னா யூசர் டிஃபைன்டு, இந்த ப்ரோக்ராம் யார் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்து கொடுக்குறதான். ஸோ அந்த வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், அதை ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. டீச்சர் நேம் ஈக்குவல் டு, ஸோ அரே நான் டிக்ளேர் பண்ணுறேன்னா கீபோர்ட் நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அரேங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டை கொடுக்கணும். அந்த ஓப்பனிங் க்ளோசிங் டேக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இனியன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இனியன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கவின் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் அரே கொடுத்துருக்கேன், அரே வேல்யூ கொடுத்துருக்கேன். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நிலானி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வேரியபிளுக்கு வந்து அந்த டீச்சர் நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். நல்லா கவனி, இந்த டீச்சர் நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அரே மூலியமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இனியன், கவின், நிலானி அப்படின்னு 3 வேரியபிள் நேம்ஸ் ஆர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கான கமெண்ட்டு. ஸோ அந்த பிரிண்ட் கமெண்ட்டில் நான் என்ன கொடுத்தேன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே தி ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுனால அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த டாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் PHPயில் பார்த்துருப்போம். டாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன்ஸ், 2 வார்த்தையை மெர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அந்த டாட். இந்த டாட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் $டீச்சர் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய அந்த இன்டெக்ஸ் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் 0. அரே நேம் ஸ்டார்ட் வித் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் 0, 1, 2. நல்லா கவனி, இப்போ இந்த இனியன், கவின், நிலானி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அரேவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அது மாதிரி இந்த இடத்துல இனியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0th பொசிஷன், கவின் ஃபஸ்ட்டு பொசிஷன், நிலானி அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷன். இப்போ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா டபுள் கோட்ஸ் கொடுக்காம டீச்சர் நேம் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எதில் அரேயில் கொடுத்துருக்கேன். தி ஸ்டூடெண்ட் நேம் ஆர் அப்படிங்கிற டபுள் கோட்ஸில் இருக்கிறது பிரிண்ட் பண்ண உடனே இந்த டாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கன்கார்டினேஷன், இந்த இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறது மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் கொடுக்காம டீச்சர் நேம் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்காம டீச்சர் நேம் ஆஃப் 0ல் வந்து நம்மளுக்கு என்ன நேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியன் இருக்கும். ஸோ அந்த நேம் இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம ஒரு டாட் கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன்ஸ். இப்போ இதுக்கு இந்த டீச்சர் நேம் ஆஃப் 0 இனியனோட பின்னாடி வரக்கூடியது வந்து நம்ம மெர்ஜ் பண்ணோம். என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு கமா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கமாவையும் இனியனையும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ண சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு டாட் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா கன்கார்டினேஷனுக்காக டீச்சர் நேம் 1. ஸோ இந்த டீச்சர் நேமில் இருக்கக்கூடிய வேரியபிளில் ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா 0th பொசிஷனில் இனியன் ஆல்ரெடி இங்கே பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்குன்னா கவின், இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கன்கார்டினேஷனுக்கு டாட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அண்டு கொடுத்துருக்கேன். இப்போ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். என்னென்னா தி ஸ்டூடெண்ட் நேம் ஆர் டீச்சர் நேம் 0ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இனியன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமா ஏன்னா டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டீச்சர் நேம் ஆஃப் 1ல் வந்து என்ன இருக்குது கவின், அதுக்கு அடுத்து கன்கார்டினேஷனில் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன் அண்டு, கவின் அண்டு. ஸோ இப்போ நான் கன்கார்டினேஷன் மறுபடியும் டாட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் டீச்சர் நேம் ஆஃப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ இருக்குது நிலானி அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ மறுபடியும் கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு டாட் கொடுத்துருக்கேன். இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் இந்த லைனோட எண்டிங்கில் டாட் வரணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் டபுள் கோட்ஸ். ஸோ எண்ட் வித் செமிகோலன். ஸோ செமிகோலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட், இந்த லைன் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் எண்டிங் வித் வந்து பார்த்தீங்கன்னா PHP வந்து கோடிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கொஷின் மார்க் கிரேட்டர் தன் சிம்பிள் யூஸ் பண்ணி PHPயை முடிச்சுட்டு ஃபைல் டு சேவில் வந்து பார்த்தீங்கன்னா array1.php அப்படின்னு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் சேவ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரௌசர் உன்னுடைய ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாவது ஒரு ப்ரௌசர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நம்ம அட்ரஸ் பாரில் நம்ம என்ன பண்ணால் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இது மாதிரி ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த அட்ரஸ் பாரில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸாம்க்கு அப்படி லோக்கல் ஹோஸ்ட்டில் இருந்துட்டு நம்ம இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எங்கே போய் சேவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய மை கம்ப்யூட்டரில் லோக்கல் டிஸ்க் சியில் எக்ஸாம்பில் ஹெச்டி டாக்ஸ்குள்ளே டெமோங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா array1 அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன்னா டெமோங்கிற ஃபோல்டருக்குள்ளே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா டெமோ அப்படின்னு கொடுத்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் அந்த டெமோங்கிற ஃபோல்டர்ஸ்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கோ அது எல்லாம் PHP ஃபைல்ஸ் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ இதில் நான் array1ங்கிற ப்ரோக்ராம் தான் நம்ம டைப் பண்ணோம் பாருங்கள். தி ஸ்டூடெண்ட் நேம் ஆர் இனியன் கமா கவின் அண்டு நிலானி டாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமோடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் நேம் அப்படிங்கிறத ஒன்லி ஒன் வேரியபிள், இந்த வேரியபிள் நேம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் அரே. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசோசியேட்டிவ் அரே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் அரேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீ வேல்யூஸ், இது நல்லா யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோசியேட்டிவ் அரே ஆர் எ கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர். பேர் மீன்ஸ்னு அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராக தான் இருக்கும். கீனா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் வேல்யூ கொடுத்துருப்போம். அதனால் இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டீட் ஆஃப் ஹேவிங் ஸ்டோரிங் டேட்டா இன் லீனியர் அரே. ஸோ டேட்டா வந்து எந்த மாதிரி ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகுனா லீனியர், அதாவது லீனியர் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்சியல் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் அசோசியேட்டிவ் அரே யூ கேன் ஸ்டோர் யுவர் டேட்டா இன் எ கலெக்ஷன் அண்ட் அசைன் இட் எ யூனிக் கீ. யூனிக் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தன்மையாக ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தன்மையான கீ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். விச் யூ மே யூஸ் ஃபார் ரெஃபரன்சிங் யுவர் டேட்டா. ஸோ ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம டேட்டாவுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறோம் ஆர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ இதனுடைய ப்ரோக்ராம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா array2 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பனிங் டேக் PHP. ஸோ மார்க்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணுவோம் $sign யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரேஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அரே யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல mark 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கீ. ஸோ அதுக்கு 35 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா mark 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீ. ஸோ 90ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம்னா கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. கீயும் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணால் பிரிண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் mark 1 is அப்படிங்கிறது டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால அப்படியே பிரிண்ட் ஆகும். டாட்டுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணால் கன்கார்டினேஷன், இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்த ரைட் சைடில் இருக்கிறது மெஷ் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ ரைட் சைடில் என்ன கொடுத்துன்னா மார்க்ஸ் $marksங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் நேம் அரேவோட நேமில் என்ன வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா mark 1. ஸோ mark 1ல் நான் என்ன வேல்யூ கொடுத்தேன்னா 35. அந்த 35 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து டாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா கன்கார்டினேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துறேன் இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பண்ணிங்கன்னா பிஆர் டேக் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பிஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்குக்கான டேக். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்சர் பைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ எண்டிங் வித் செமிகோலன் கொடுத்துருக்கேன். எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த லைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சுது. செகண்ட் லைன் சேம் அதே கான்செப்ட் தான் mark 2 is அப்படிங்கிறது. இந்த இடத்துல mark 1 பதிலாக mark 2 கொடுத்துறாங்க. ஸோ டாட் கன்கார்டினேஷன். ஸோ இந்த இடத்துல mark 1 பதிலாக mark 2 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த mark 2 வேல்யூ நம்மளுக்கு என்னது 90ங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து இதில் ரைட் சைடில் வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் கன்கார்டினேஷனுக்கு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பிஆர்னு இந்த இடத்துல கொடுக்கலாம், கொடுக்காமலே வரலாம். எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுறோம் ஸோ ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெமோ ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது mark 1 is 35 தானே இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க. கவனி mark 1 isங்கிறது டபுள் கோட்ஸில் பிரிண்ட் ஆகுது. அடுத்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. mark 1ஓட வேல்யூ நம்ம என்னென்னு கொடுத்துருக்காங்க 35. அடுத்து டபுள் கோட்ஸில் இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன், அது ஃபஸ்ட் லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சா. பிரேக் கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு நெக்ஸ்ட் செகண்ட் லைன் வந்தது. செகண்ட் லைனில் நான் என்ன கொடுத்துருக்கேன்
mark 2 is அப்படின்னு கொடுத்துட்டு mark 2 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது 90. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் அண்டு குட் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீவ் ஆகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அசோசியேட்டிவ் அரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒன். ஸோ மல்டி டைமென்ஷனல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக மல்டி அப்படின்னாவே 2 or more அப்படின்னா தான் மல்டின் மீனிங்கு. ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே இஸ் எ அரே கண்டெய்னிங் 1 or more அரேஸ். அதாவது ஒன்று இல்லை அதுக்கு அதிகப்படியான அரேஸ் யூஸ் பண்ணோமா அதை வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவோம்னா மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹெச்பிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மல்டி டைமென்ஷனல் அரேஸ் that are 2, 3, 4, 5 or more level deep. ஸோ இந்த பிஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக 2 யூஸ் பண்ணுவோம். ஸோ 3, 4, 5 அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக போனோமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவவர் அரேஸ் மோர் தென் 3 level deep are hard to manage for most people. அதாவது லெவல் 3 டைமென்ஷனல் நம்ம போக ஆரம்பிச்சிட்டாவே நிறைய பேருக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குன்னா இதை ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரேஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரோனும் வெர்டிகலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் ஃபஸ்ட்டு லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பிஹெச்பி ஓப்பனிங் டேக் டபுள் ஸ்லாஷ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் எதுக்காக யூஸ் பண்ணால் 2 டைமென்ஷனல் அரே இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரேக்கான ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு அரேவோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $student நேம் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த $சைன் யூஸ் பண்ணியிருப்போம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம் அரே நேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அரே ஓப்பனிங் ப்ராக்கெட்குள்ளே மோர் தென் 1 அரேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள அரே அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அரேக்குள்ளே அரே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் 3 வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இனியன் 196. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இனியன் 196 அப்படிங்கிறது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஸோ அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் வித் நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம்னா 0 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா 0th பொசிஷன். அடுத்து செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு பொசிஷன், தேர்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அரே முடிஞ்சது கம்மா கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து இன்னொரு அரே யூஸ் பண்ணியிருக்காங்க கவின் 6059 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி 0th பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கவின், ஃபஸ்ட்டு பொசிஷனில் 60, செகண்ட் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 59. ஸோ அனதர் ஒன் அரே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நிலானி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13 13 மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து செகண்ட் பொசிஷன் வேல்யூவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம் 45 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கவனிங்க ப்ரோக்ராம்ஸில் ஸோ பிஹெச்பி ஓப்பனிங் டேக் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரேவுடைய நேம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே அரே, ஸோ மோர் தென் 1 அரே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ எக்கோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கான கமெண்ட். என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $student. ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிறது இந்த அரேவுடைய நேம், சரிங்களா. ஸோ இந்த அரேவோட நேமில் வந்து என்ன பிரிண்ட் பண்ணுற சொல்கிறேன்னா 0th ரோ அண்டு 0th காலம், 0 பொசிஷனில் இருக்கக்கூடிய ரோ அண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னால் 0th ரோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 0th காலம். இந்த 0வும் இந்த 0 மேட்ச் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா இனியன். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க 0 0 அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0th ரோ அண்டு ஃபஸ்ட்டு காலம், 0 ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் என்ன வேல்யூ இருக்குது 100. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்கன்னா 0th ரோவில் எத்தனாவது காலம் கொடுத்துட்டோம்னா செகண்ட் காலம். அப்போ 0ங்கிற ரோவில் செகண்ட் காலமில் என்ன வேல்யூ இருக்கும் 96. அதே மாதிரி செகண்ட் லைன் வரும்போது ஃபஸ்ட்டு ரோ 0th காலம், ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலமில் என்ன இருக்குது கவின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 60, அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் அது வந்து பார்த்தீங்கன்னா 59. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க.
கவனிங்க. இப்போ 00ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இனியன் அப்படிங்கிற நேம் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து டாட்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கன்கார்டினேஷன். அடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன், கோலன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன வரும், தமிழ் மார்க்ஸ். அப்படி அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன ஆகும், கோலன். இது வரைக்கும் டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால பிரிண்ட் ஆகும். அடுத்து டாட்டுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கன்கார்டினேஷன். மறுபடியும் எதை எனக்கே சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அரே நேமில் 0th பொசிஷனில் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா 100. அப்படி தமிழில் வந்து நம்மளுக்கு எத்தனை மார்க்கு, 100 மார்க் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாட் கொடுத்துட்டு இங்கிலீஷ் மார்க் கோலன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து 0th பொசிஷனில் ரோவில் செகண்ட் காலமில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட் அரேயில் என்ன இருக்குது, 96 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்கோ மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அரேவோட நேம் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின். அதுக்கடுத்து ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குன்னா 60. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா 59. அதே மாதிரி தேர்ட் லைனில் மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்டுங்கிற அரே நேமில் செகண்ட் ரோவில் 0th காலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலானி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் காலமில் வந்து வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் என்ன வேல்யூ இருக்குன்னா 45 இருக்கும். ஸோ இந்த பிஆர்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, பிரேக் அடுத்த லைன் வரணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சேவ் பண்ணியிருக்கேன், அரே 3.php அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரே 3 அப்படிங்கிற PHP ப்ரோக்ராம் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இனியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஸ்டூடெண்ட் 0 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேல்யூ இனியன். அடுத்து கோலன் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், தமிழ் மார்க் கோலன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து 100 மார்க்காக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மார்க் டாட் இங்கிலீஷ் மார்க் கோலனுங்கிறது டபுள் கோட்ஸில் இருக்கும். அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. என்ன வேல்யூ, 96. சேம் கவின் நிலானி தமிழ் மார்க் இங்கிலீஷ் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, 2 or more அரேஸ் யூஸ் பண்ணோமா அதை காமனாகவே என்னென்னு சொல்கிறோம், மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரோ இன்ட்டு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் வித் 0 எண்ட் வித் n-1 அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இதோட இந்த லெசன் நம்மளுக்கு முடிஞ்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ சாப்டர்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.